அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓடிசி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து புதுசாக நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம வந்து அந்த ஓடிசி பில்லை வந்து ஒன் டைம் சார்ஜ் பில் வந்து எப்படி ஏற்றுறது, அப்புறம் வந்து மந்த்லி வைஸாக வந்து அவங்க வந்து 2 டைம் வந்து அவங்க வந்து நமக்கு அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து 4500, செகண்ட் டைம் வந்து 4500 கொடுத்துருக்காங்க. அது மந்த்லி பில்லை வந்து அந்த ரிசிப்டை வந்து பிஎஸ்என்எல் ரிசிப்ட்டு இல்லைன்னா நீங்கள் எந்த கம்பெனி போட்டிருக்கீங்களோ அந்த ரிசிப்டை எப்படி ஏற்றுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அது வந்து புரியும். உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் இந்த 3 லைன்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் சைட் மோட் இருந்தால் கூட ஆஃப் பண்ணிக்கோங்க, தேவையில்லை. நீங்கள் இப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காட்டு கீழே பார்த்தீங்கன்னா கடைசியாக இன்டர்நெட் கனெக்டிவிட்டின்னு இருக்கும், அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன் நான். ஓடிசி டீட்டெயில்ஸ், ரிசிப்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓடிசி டீட்டெயிலை பார்ப்போம். ஒன் டைம் சார்ஜ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் பாருங்கள், தங்கள் பள்ளியில் ஹைடெக் லேப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் இணைய வசதி ஏற்படுத்திய போது நிறுவல் கட்டணம் ஒன் டைம் சார்ஜ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஏதேனும் செலுத்தினீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்துருந்தா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பாருங்க, நிறுவல் கட்டணம் ஒன் டைம் சார்ஜ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் செலுத்திய நிறுவனத்தின் பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க. பிஎஸ்என்எல்னா பிஎஸ்என் போடுங்க, ரிலையன்ஸ்னா ரிலையன்ஸ்னு போடுங்க, ஆக்ட் ஃபைபர்னா ஆக்ட் ஃபைபர் போடுங்க. எது கொடுத்துருக்கீங்களோ அந்த இதோட கம்பெனியோட நேம் வந்து போட்டுருங்க. அடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன் லேண்ட்லைன் நம்பர் கேட்டிருக்காங்க, அந்த நம்பரை வந்து இதில் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் நிறுவன கட்டணத்திற்காக ஒன் டைம் சார்ஜ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம ஏற்கனவே ஓடிசி நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியிருப்போம். அது இங்கே வந்து ஹைட் ஆகி வந்திருக்கும் எல்லாமே. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 3 months பிஃபோர் 4 months பிஃபோருக்கு முன்னாடி நம்ம வந்து ஓடிசின்னு சொல்லி நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். அது எல்லாமே இப்போ ஹைட் ஆகி வந்திருக்கும். இப்போ செக் பண்ணிக்கோங்க எல்லாமே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறுவன கட்டணத்திற்காக ஒன் டைம் சார்ஜஸ் வந்து ஜிஎஸ்டி பில்லு தான் அதில் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஜிஎஸ்டி பில்லு இருந்துச்சுன்னா அதை போய் நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க. இப்போ என்ன நியூ அப்டேட்டை கொடுத்துருக்காங்கன்னா, கீழே பாருங்கள், பிஓ அப்ரூவல் டிஓ அப்ரூவல் இருக்கா, ரெண்டுமே பெண்டிங் காட்டியிருக்கா. இப்போ நீங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி பில்லு வைக்கலை அப்படின்னா இது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பெண்டிங்லேயே தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அந்த நீங்கள் எந்த கம்பெனியோ அவங்ககிட்ட கால் பண்ணி சொல்லி அதுக்குரிய ஜிஎஸ்டி பில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இப்போ எப்படி வந்து நான் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சொல்கிறேன். இந்த இந்த பாக்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பில் வந்து காட்டணும். ஏற்கனவே ஏற்றுனனால அது வந்து காட்டுது, சரிங்களா. நான் ஏற்கனவே அதை வந்து பில் வந்து ஏற்றிட்டேன். அப்படி ஏற்றாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ கீழே பாருங்கள், பிஓ அப்ரூவல் டிஓ அப்ரூவல் அப்டேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ நான் எப்படி ஏற்றுறது நான் வேணுமா காட்டுறேன். ரிசிப்ட் டீட்டெயில்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஏற்கனவே அதை ஏற்றிருக்கிறதுனால இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன். நான் இங்கே பாருங்க, நிறுவல் கட்டணம் வந்து ஏற்கனவே பிஎஸ்என் சொல்லி அது ஹைட் ஆகி வந்திருக்கும். இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து திரும்ப நான் வந்து ஜிஎஸ்டி பில் வாங்கிட்டேன், இப்போ நான் எப்படி கட்டணும் அப்படி எப்படி ஏற்றுறது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணேன்னா இன்ட்டு வரும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இன்ட்டு மார்க் இருக்கா, அதை போய் டச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அது வந்து ஓப்பன் ஆகும். இந்த பாருங்க, சூஸ் ஃபைல்னு வருதா, சூஸ் ஃபைல்னு வரும். அதில் வந்து மீடியா பிளேயருங்கிறத டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை நீங்கள் வந்து என்ன செய்யணும், இப்போ வந்து டச் பண்ணுங்க. இப்போ அப்லோட் ஆயிடுச்சா ஆனோடனே இந்த மாதிரி கிரீன் கலர் டிக் வந்துடும், சரிங்களா. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வாய்ஸ் பில் வந்து நீங்கள் வந்து ஏற்ற போகிறீங்க. நீங்கள் இப்போ சப்போஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ட்டு மார்க்கை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஏற்றிக்கோங்க. இப்போ வியூ இமேஜ் பார்க்கணும்னா நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். நான்
இது முடிச்சுட்டு பேக் வந்துடுங்க. வந்துட்டு திரும்ப வந்துட்டு இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்குள்ளே போங்க. போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஓடிசி டீட்டெயில்ஸ் இருக்கா, அதில் கீழே போனீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் நிறுவன கட்டணத்துக்கு அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே இது பண்ணிட்டேன். நம்ம கட்டியிருக்க பில்லு வந்து ஜிஎஸ்டி பில் வந்து இதில் காட்டும். சரிங்களா? இவ்வளோதான். இது வந்து ஓடிசி பில்லு. இது வந்து அப்டேட் ஃபார்ம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதை போய் டச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து எதாவது செலுத்திருக்கீங்களா, சப்போஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எதுவுமே இதுக்கு வந்து அப்ளிகேஷன் எதுவும் ஃபில் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப போய் ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே. சரிங்களா? ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இது வந்து அந்த ஃபார்மெட்டு நான் சொல்லியிருந்தில்ல, இந்த இது எல்லாமே ஹைடாகி வருது இல்லை, அந்த ஹைடாகி இருக்கிறக்கூடிய அந்த ஃபார்ம் வந்து இது நம்ம ஏற்கனவே கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது முடித்த பிறகு இந்த இடத்துல ரிசிப்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ரிசிப்ட்ன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ அவங்க வந்து ஒவ்வொரு மந்த் கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 4500 4500 அப்படின்ட்டு 9000 கொடுத்துருக்காங்க. மந்த்லி சார்ஜ் வந்து 1500 நீங்கள் எவ்வளோக்கு பில் கட்டிக்கிங்களோ அந்த மந்த்துக்குரிய பில்லை வந்து நீங்கள் வந்து கட்டிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு பில் கட்டியிருக்கேன், அதை காட்டியிருக்கா ப்ளூ கலரில் வந்தாவே நம்ம கட்டிட்டோன்னு அர்த்தம். திரும்ப நீங்கள் ஆட் ரிசிப்ட்டும் கொடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி அந்த பில்லை போய் நீங்கள் வந்து அதில் வந்து ஃபைல் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். திரும்ப ஆட் ரிசிப்ட்டும் கொடுத்துட்டு இதே மாதிரி நீங்கள் ஏற்றிட்டே வரணும். அவ்வளோதான். டீச்சர்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கேன். ரொம்ப நான் டீட்டெயிலாக, அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது இது. சரிங்களா? மறக்காமல் இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு வந்து உடனே கொடுக்குறேன். டீட்டெயிலாக நான் வந்து கொடுக்குறேன். மற்றவங்க வந்து ஸ்பீடாக கொடுத்தாலும் நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. எப்பயும் போல நீங்கள் இது வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம்.